சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள், வெளியூர் பயணங்கள் அலைந்து கொண்டிருந்தோம் அல்லவா, இந்த விஷயங்கள்லாம் இப்போ மாறிடும். வேலை அமைப்பில் இருந்து வந்த சுமை, இந்த சுமையெல்லாம் இப்பொழுது இந்த மாதம் குறைய போகுது. ஏன்னா கிரகங்கள் இடம்பெறக்கூடிய காலம் வந்துடுச்சு. சூரிய பகவானுடைய நிலைப்படி 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், இந்த ஆளுமை தன்மை என்று சொல்கிறோம்ல, நம்ம வேலையில் நாம் இன்று வரும் கண்ணும் கருத்துமாக இருக்கும், வேலையில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை யாருனா புகட்டிட்டா அதான் பிரச்சனையாக மாறிப்போகுது. அந்த தேவையில்லாத விஷயங்களை நாம் புகட்டும் பொழுதெல்லாம் தேவையில்லாத ப்ராப்ளமும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டு நிறைய மாற்றத்தை கொடுக்க போதுங்க. இந்த மாதம் அதிகப்படியான மாற்றங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு யாருக்குன்னா கடகராசிக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்பெறும். வரவுகள் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்துலலாம் பணம் வரும் சாமி, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. முன்னை கேட்டு பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு முன்னே எதுவுமே இருந்திருக்காது. இப்பொழுது கேட்டு பாருங்கள், அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரும். செல்வ வளம் மேலோங்கும். பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. 80% 100% வெளியே வந்துட்டீங்க, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிட்டீங்க. இப்போ அதெல்லாம் மாறிக்கின்னு வருது. அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறைந்து கொண்டு வருவதால் இனி வரும் காலம் சுகம் என்று சொல்வதற்கு பங்குனி மாதமே ஒரு நிரந்தரமான மாதம். குழந்தை வேறு சித்திக்கின்ற மாதமாக, முக்கியமாக இந்த சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். கல்யாணம் ஆயிடுச்சையா, 1 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றுமே தெரியல, குட் நியூஸே வரலன்னு சொன்னால் இந்த மாதம் அதுக்கான பிரதிபலிக்கின்ற மாதமாக கடகராசிக்கு இது ஏற்புடைய மாதம். கடகராசிக்கு இது ஏற்புடைய மாதமாக, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக, தொழில் வளம் மேலோங்கக்கூடிய மாதமாக அமையும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, கீழ்மட்டத்தில் மேலதிகாரிகளுடைய பிரஷர். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மாதம் என்று சொன்னால் அது சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் பங்குனி மாதத்தை குறுகும். இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார், சங்கடத்தை கொடுத்துருந்தார், உடல் உபாதை கொடுத்துருந்தார் போன மாதம்லாம். இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்த்துட்டார். ஏற்கனவே 9ஆம் இடம் நம்ம ராசிக்கு 12ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடத்துல கேது பகவானும், 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டமத்து சனியாகும், 9ஆம் இடத்துல ராகு சூரியன் சுக்கிரன் புதன் நீச்சகதி பெறக்கூடிய புதன் அவரும் வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த காலம் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம், அதாவது பரிவர்த்தனை யோகம் பெற்ற காலம். சுக்கிரனோட வீட்டில் அவர் அமர்ந்திருந்து அவரோட வீட்டில் இவர் அமர்வதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குதுயா. நல்ல நிலைப்பாடுகள் உண்டு. நம்ம மனசுக்கு இருந்தமான போன மாதம் இருந்த மாதம் மாதிரி இந்த மாதம் கிடையாது சுவாமி. நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனை, தேவையான பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து தலை தெரித்தது. அவையெல்லாம் இந்த மாதம் களை எடுத்துக்கூடிய கொள்ளக்கூடிய அமைப்பு தான். போன மாதம் நம்ம டென்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் கிடையாது. டென்ஷன் இல்லை, எல்லாமே குறைய போகுது. பிபி முதல் கொண்டே கம்யூனிகேஷன்லாம் கட்டாகி போயிருந்து. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கருத்து வேறுபாடுலாம் இருந்தது நம்மக்கிட்ட. அந்த கருத்து வேறுபாடு இனிமேல் அதெல்லாம் மறைந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகின்ற மாதமாக இந்த கடகராசிக்கு பங்குனி மாதம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைந்துட்டுருக்கார். அதனால் இனிமேல் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை, கடகராசிக்காரங்களுக்கு உடல் தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் நீங்கக்கூடிய மாதை ஐயா. முழுவதுமே இந்த நோயெல்லாம் நீங்கிறதுக்கான அமைப்பு வரப்போதுங்க ஐயா. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு, சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள், வெளியூர் பயணங்கள் அலைந்து கொண்டிருந்தோம் அல்லவா, இந்த விஷயங்கள்லாம் இப்போ மாறிடும். வேலை அமைப்பில் இருந்து வந்த சுமை, இந்த சுமையெல்லாம் இப்பொழுது இந்த மாதம் குறைய போகுது. ஏன்னா கிரகங்கள் இடம்பெறக்கூடிய காலம் வந்துடுச்சு. சூரிய பகவானுடைய நிலைப்படி 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், இந்த ஆளுமை தன்மை என்று சொல்கிறோம்ல, நம்ம வேலையில் நாம் இன்று வரும் கண்ணும் கருத்துமாக இருக்கும், வேலையில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை யாருனா புகட்டிட்டா அதான் பிரச்சனையாக மாறிப்போகுது. அந்த தேவையில்லாத விஷயங்களை நாம் புகட்டும் பொழுதெல்லாம் தேவையில்லாத ப்ராப்ளமும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டு யாரோ ஒரு சொல்லி அதை சொல்லி நாம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு என்று சொல்கிறோம் இல்லை, சங்கடங்கள் வருகின்ற காலம். இந்த சம்மடம் எல்லாம் இனிமேல் கிடையாது சுவாமி, தைரியமாக இருக்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம். வரவுகள் நன்றாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வரவு சார்ந்த விஷயம், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் சுவாமி இந்த மாதமே.
9ல் சூரியன் வந்ததால் அதனுடைய தன்மை எல்லாம் மாறப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், பிரச்சனையான விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் களையெடுக்கக்கூடிய மாதமாகும். வில்லங்கள்லாம் இந்த மாதத்தோடு விலகிவிடும். வில்லங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிலைப்பாடெல்லாம் மாறப்போகுதுங்க இந்த மாதம். ஒருவருடைய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வரணும், ஒரு வேலையிலேருந்து நாங்கள் விடுபட்டு வெளியே வரணும்னா இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ, சொத்துக்களாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ எல்லாத்தையும் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொத்துக்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதையெல்லாம் கடகராசிக்கு இது மாற்றம் தருகின்ற மாதமாக மாற்றம். நிறைய மாற்றத்தை கொடுக்க போதுங்க இந்த மாதம். அதிகப்படியான மாற்றங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு யாருக்குன்னா கடகராசிக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்பெறும். வரவுகள் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்துலலாம் பணம் வரும் சாமி, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. முன்ன கேட்டு பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு முன்னே எதுவுமே இருந்திருக்காது. இப்பொழுது கேட்டு பாருங்கள், அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரும். செல்வ வளம் மேலோங்கும். பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. 80% 100% வெளியே வந்துட்டீங்க, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிட்டீங்க. இப்போ அதெல்லாம் மாறிக்கின்னு வருது. அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் குறைந்து கொண்டு வருவதால் இனி வரும் காலம் சுகம் என்று சொல்வதற்கு பங்குனி மாதமே ஒரு நிரந்தரமான மாதம். சூரியனுடைய நிலைப்பாடு 9ஆம் இடத்தில் இருக்கிறதால தந்தைக்காரகன் என்று சொல்கிறோமில்ல, அந்த தந்தைக்காரகன் ஆட்சி பெற்று காணப்பட்ட நேராக 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் கட்டாகி போயிருந்தது. நம்மளுக்கு புதன் பகவான் நீச்சகதி பெற்றதால் கம்யூனிகேஷன்லாம் கட்டாயிச்சில் திரும்பவும் அதை ரீகனைஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தகவல் தொடர்புகளாக சரியான முறை இல்லாமல் இருந்தது முன்னே. இப்போ தகவல் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். தகவல் நாம் எதுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தோல்வி என்று இருந்தோமில்ல, அந்த தோல்வியெல்லாம் இப்பொழுது வெற்றியாக மாறப்போகுது. உடன் பிறந்தவரோ உடன் சார்ந்த சொல்லுங்களோ இல்லை சொந்தம் நாம் பெற்ற பிள்ளைகளாகட்டும், எப்பொழுது எல்லாம் நிலைப்பாடெல்லாம் மாறி போயிடுது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சார்பாக இருந்தவை எல்லாம் அகைன்ஸாக மாறிடுச்சு. அதாவது அரசியல் சமன்பாடு என்று கூட சொல்லலாம். அரசியல் சமன்பாடில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயத்தில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதமே அதுக்கான அடிப்படை என்ன நடக்குதோ அதெல்லாம் மாற்றிடும். ஐயா சொத்துக்களாக மட்டும் இல்லை சுவாமி, படிப்பு சார்ந்த விஷயங்களோடு நம்ம பெரிய மாற்றங்களை தெரிவிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். செயல் திட்டங்கள் உருவாக்க போது நல்ல வேலை அமைப்போம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வேலைக்காக நாம் தேடி இருந்தால் இந்த மாதத்தை தேடுங்க. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். வெளியூரிலோ வெளிநாட்டிலையும் உங்களுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் சாமி. கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதமாக கடகராசிக்கு இருக்க போகுது. குரு பகவானுடைய நிலைப்பாடு, செவ்வாய் பகவானுடைய நிலைப்பாடுலாம் நன்றாக இருப்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எதனா இருந்தால் இந்த மாதம் அதுக்கான அறிகுறிகள் தென்படும். திருமண தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடைய போது, திருமண தடை, திருமண பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் இந்த மாதம் அதுக்கான கைகூடிக்கு வரப்போகுது. ஐயா அதை பற்றிலாம் பேசி இப்போ அதுக்கான ஒத்துழைப்புலாம் கொடுக்க போகிறாங்க. குழந்தை வேறு சித்திக்கின்ற மாதமாக, முக்கியமாக இந்த சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா, 1 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றுமே தெரியல, குட் நியூஸே வரலன்னு சொன்னால் இந்த மாதம் அதுக்கான பிரதிபலிக்கின்ற மாதமாக கடகராசிக்கு இது ஏற்புடைய மாதம். கடகராசிக்கு இது ஏற்புடைய மாதமாக, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக, தொழில் வளம் மேலோங்கக்கூடிய மாதமாக அமையும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, கீழ்மட்டத்தில் மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் சாமி, பயப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு இனிமேல் என்ன சொல்லலாம், தடைகள் விலகும், கெட்டது விலகும், நல்லது நடக்கின்ற பாக்கியம் பெறுகின்றோம். படிக்கட்டெல்லாம் இனிமேல் தடையாக இருந்ததெல்லாம் படிக்கட்டாக மாறி நீங்கள் மேலே ஏறி போய்கினே இருப்பீங்க. உங்கள் தடை இனிமேல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிரந்தர தொழில் எது என்று சொல்லிட்டு நாமளே இப்போ யூகிப்பீங்க. நிரந்தரமான உத்தியோகத்தை நாம் பெறுகின்ற பாக்கியம், நிரந்தரமான வேலை அமைப்பு செய்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஊர் வீட்டு செல்வது, ஆடு மாடுலாம் இறந்து போச்சையா ஒன்றும் புரியலன்னா இந்த மாதமே அதுக்கான திருப்பியும் உற்பத்தி செய்யணும். என்னன்னு தெரியல சாமி, எல்லாமே ஆடு மாடுலாம் இறங்கிடுச்சு, ஒன்றுமே புரியல, விவசாயம் கூட கீழ்ந்த இடத்துக்கு போயிடுச்சையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை குறைத்து 10ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்துல பாக்கியம் எல்லாம் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதாலையும், சுக்கிரனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதில், குருவோட நிலைப்பாடு நன்றாகத்தில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகும் ஐயா, அப்படியே தேவை. கல்வி அமைப்பாகட்டும், வேலை அமைப்புகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய மாதம் என்றே சொல்லுவேன். செல்வங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு, தேட்டாமல் இது வரைக்கும் தேடி பார்த்தோம், தேடி போனோம்ல, இனிமேல் தானாக வந்துடும். தானாக வந்து நம்மக்கிட்ட மாட்டும் சுவாமி. அதனால் பயப்பட தேவையில்லை. உன்னதமான மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உன்னதமான அமைப்பும் உன்னதமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், ஒருத்தருக்கு வேலைக்காக நாங்கள் பார்த்துருந்த சுவாமி, ரெக்கமெண்டில் நான் பண்ணியிருந்தேன், அந்த ரெக்கமெண்டை கிடைச்சிருமா, அரசு உத்தியோகம் எனக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக எதிர்பார்த்துங்க.
எக்ஸாம் எழுதுங்க, அதனால் எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம். உற்றார் உறவினில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் இப்பொழுது சரி செய்யக்கூடிய மாதமாகும். ஐயா, கணவன் மனைவி மனைவின்னு சொல்கிற மாதிரி கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, மாமியார் மருமகளில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் விலகி சென்று திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லலாம். ஒரேவா சொல்ல, இந்த பங்குனி மாதம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மையை பெறுகின்ற மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்பெறும். ஒரு லைனில் நாம் இது வரைக்கும் இருக்கோம், சரியான ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த ப்ரொமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த முறை ப்ரொமோஷன் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.